அளித்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மதுரை மாநாட்டில் கொந்தளித்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மதுரை மாநாடு வெகு தூரத்திலிருந்து நேற்று இரவெல்லாம் பயணம் செய்து மதுரை மாநாட்டுக்கு மாநாட்டு திடலை அடைந்தார்கள் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள். அவர்கள் குளித்துவிட்டு காலையில் சாப்பிடுவதற்காக உணவகங்களை தேடினர். உணவகங்கள் இல்லை, தள்ளுவண்டியில் கடைகள் இருந்தன. அந்த தள்ளுவண்டியில் வழங்கப்பட்ட சாப்பாடை பார்த்து, விலை கொடுத்து வாங்கிய சாப்பாட்டை பார்த்து ஆக்ரோஷமான தொண்டர்கள் பத்திரிகையாளர்களை சாடினர். அதாவது 3 கரண்டி சாப்பாடு 70 ரூபாய் என்று விற்கப்படுகிறது, ஒரு செம்பு கூழ் 50 ரூபாய் என்று விற்கப்படுகிறது, இது என்ன அநியாயம் என்று அவர்கள் கொந்தளித்தனர். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டுக்கு வெளியூரிலிருந்து தொண்டர்கள் வருவார்கள். இந்த மாநாட்டை நடத்துபவர்கள் உணவு வசதி செய்து கொடுத்திருக்க வேண்டும். உணவகங்கள் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு ஏற்பாடு செய்யவில்லை. இதனால் தானாகவே முன்வந்து உணவகங்கள் அமைத்தவர்கள் அதிக விலைக்கு விற்கிறார்கள். ஒரு 3 கரண்டி சாப்பாடு பொங்கல், ஒரு கை தான் சொல்லணும், ஒரு கை பொங்கல் 70 ரூபான்னு விற்கிறாங்க. ஒரு செம்பு கூழ் 50 ரூபாய்ன்னு விற்கிறாங்க. இது ரொம்ப காஸ்ட்லியானது. இதனால் தொண்டர்கள் ரொம்ப கொந்தளித்து போய் செய்தியாளர்கள் தான் தங்களுடைய கோபத்தை காட்டுறாங்க. இது என்ன நியாயம்? மாநாட்டில் எந்த வசதியுமே செய்து தரப்படலை, குடிநீர் வசதி செய்து தரல, கழிப்பறை வசதி செய்து தரல, சாப்பாடு வசதி செய்து தரல அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. இதுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைமை என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறது தெரியல.